வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே பென்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் 8வது பே கமிஷன் பற்றி IRTSA வந்து டைரெக்டாக 8வது பே கமிஷனோட அந்த சேர்பர்சன்ஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க, அந்த லெட்டரில் எதுக்காக என்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் ஸ்பார்ஸ்லேருந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து வரும். அதே மாதிரி தான் இந்த மார்ச் மாத பென்ஷனுக்கான அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து ஸ்பார்ஸ்லேருந்து வந்தாச்சு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மைக்ரேட் ஆகலையோ அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. அதே போல் யாரோட ஃபோன் நம்பர்லாம் அப்டேட் ஆகாமல் இருக்கோ, இல்லை உங்களோட ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இல்லாத இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து வந்திருக்காது. உங்களோட இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து வந்திருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஃபோன், அதாவது மொபைல் நம்பருக்கும் வரும், இமெயில் ஐடிலையும் வரும் இந்த மெசேஜ். அதே போல் மெசேஜ் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட பென்ஷன் ஸ்லிப்லுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகிடுச்சு. ஸ்பார்ட்ஸுக்கான பென்ஷன் ஸ்லிப்பும் வந்து வந்தாச்சு, மார்ச் மாத பென்ஷனுக்கானது. ஸோ யாருக்கெல்லாம் மெசேஜ் வரலையோ, நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் சரியாக இருக்கா, அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணியிருக்கேன், என்னோடய மொபைல் நம்பர் சரியாக தான் இருக்குது, அப்படி இருந்துமே உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரலை அப்படின்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டியூ டேட்டு கடந்து போயிட்டு இருந்தாச்சு, நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாதிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்காது. அதே போல் பென்ஷனுமே வராது. நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான டைமில் கொடுத்துருக்கீங்க, அப்படி இருந்துமே இந்த மெசேஜ் வரல அப்படின்னாலுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ் தான். ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வரல அப்படின்னாலும் நீங்கள் இமெயிலில் செக் பண்ணிங்க. ஸோ இமெயிலுமே வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பார்ட்ஸ் போர்ட்டில் போயிட்டு உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கல, மெசேஜ் வரல, பென்ஷன் ஸ்லிப் நேம் வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் 1 ஏப்ரல் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து மார்ச் 31 உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்காது. 1 ஏப்ரலுக்கு தான் பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் 1 வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்படி 1 கிரெடிட் ஆகலனாலுமே ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் சிபி கிராம்லேயோ இல்லை ஸ்பார்ட்ஸ்லேயோ உங்களோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி என்ன காரணத்துக்காக உங்களோட பென்ஷன் வரல அப்படின்றத காரணத்தை தெரிஞ்சு அந்த காரணத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களோட பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். 2வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பென்ஷன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு கூட இன்னுமே ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தேகத்தில் இருக்குது. இது இன்க்ளூடிங் யாரெல்லாம் இ-சேவை மையம் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுமே இந்த மாதிரி ஒரு சில தவறெல்லாம் பண்ணி ஃபேமிலி பென்ஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராப்ளத்தை வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பென்ஷனர் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவரோட டெத் ரிப்போர்ட்டை வந்து நம்ம முதல்ல கொடுப்போம். ஸோ இந்த டெத் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு எப்போ அவரோட டெத் சர்டிஃபிகேட் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம டெத் ரிப்போர்ட் வந்து கொடுத்து அதே ப்ராசஸ்லேயே வந்து நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் வந்து பண்ணணும். ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து அவரோட ஃபேமிலி பென்ஷன் ஸ்டாப் பண்ணுறது வந்து ஒரு ப்ராசஸும், அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி 2 வேலையை வந்து பண்ணுறீங்க. அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஒரே சிங்கிள் ப்ராசஸ்லேயே டெத் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்காங்களோ அவங்களோட பெயர் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி நபரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அடுத்து இந்த பென்ஷன், அதாவது பென்ஷனரோட பென்ஷன் ஸ்டாப் ஆகிட்டு ஃபேமிலி பென்ஷனை வந்து மாறும். ஸோ அது வந்து ஒன்றா மாறலாம், என்ஹான்ஸ் ரேட்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை நார்மல் ரேட்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் பென்ஷனர் டெத் ரிப்போர்ட் பண்ணும்போதே நீங்கள் ஃபேமிலி பென்ஷனுக்கான அந்த இன்டிமேஷனும் வந்து பண்ணுங்கள். தனித்தனியாக வந்து பண்ணாதீங்க, ஒரே ப்ராசஸ்லேயே 2மே பண்ணி ஃபேமிலி பென்ஷன் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழியை வந்து பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேயே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல டெத் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அப்புறமா நம்மக்கிட்ட பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி வந்த பிறகு நம்ம அதை செக் பண்ணும்போது ஒன்லி டெத் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு ஃபேமிலி பென்ஷன் வரலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சாத்தியமே கிடையாது. டெத் ரிப்போர்ட்டும் கொடுக்கணும், அதே ப்ராசஸ்லேயே அடுத்து யார் ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்க அப்படின்ற அந்த ப்ராசஸையும் வந்து பண்ணணும். ஸோ இது இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக முடியணும், இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் பென்ஷனர் வந்து இருக்கீங்களோ நீங்கள் உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டை அடுத்து யார் வந்து பென்ஷன் வாங்க போகிறாங்களோ ஸ்பௌஸாக கூட உங்களோட அக்கௌண்ட்டை ஜாயிண்ட்டாக வந்து பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ வந்து இந்த பென்ஷன் ப்ராசஸ், அதாவது பென்ஷனர் டு ஃபேமிலி பென்ஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாகவே முடியுது. ஸோ இதை தயவு செஞ்சு வந்து பண்ணிக்கோங்க.
அடுத்து எட்டாவது பே கமிஷனோட ஆன்லைன் சப்மிஷனுக்காக ஒரு 18 கேள்வி வந்து கேட்டு ஒரு எட்டாவது பே கமிஷன் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு போஸ்ட்லேயும் வந்து சொன்னோம், அதே போல் நம்மளோட குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சப்மிஷன் ஃபார்மில் வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேலேருந்து சேர்பர்சன்ஸுக்கு, அதாவது எட்டாவது பே கமிஷனோட சேர்பர்சன்ஸுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக 2 விஷயம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து தோணுது. அந்த 2 விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதுதான் அந்த லெட்ரு. இது வந்து இந்தியன் ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அசோசியேஷன் வந்து இது லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பே கமிஷனோட சேர்பர்சன்ஸுக்கு வந்து இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஆன்லைனில் வந்து நம்ம எட்டாவது பே கமிஷனுக்கான அந்த மெமரண்டத்தில் வந்து எப்படியெல்லாம் சப்மிட் பண்ணணும், அந்த ஃபார்மேட்டெல்லாம் என்னென்ன நீங்கள் இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே, அதாவது 3500 கேரக்டர் வரைக்கும் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதோட அதிகமாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இங்கே 8வது பாயிண்ட்லையும் 9வது பாயிண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது நம்மளுக்கு தேவையான உரிமையை வந்து நம்ம இது கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நம்மளோட கோரிக்கை வந்து நம்ம சொல்லும்போது அதோட ரெஃபரன்ஸு இதோட அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த உரிமையை வந்து கேட்குறோம், ஏற்கனவே நாங்கள் வந்து இதை கோர்ட் மூலிமா வந்து எங்களோட உரிமையை வந்து நாங்கள் போராடி வாங்கியிருக்கோம் அப்படின்ற அந்த ஆப்ஷனே வந்து இல்லை. டைப் பண்ணி நம்மளோட சஜெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரைக்குமே வச்சுட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாராலெல்லாம் இந்த ஆன்லைன் முறையில் வந்து இந்த 18 கேள்விக்கும் அதோட சஜஷன் வந்து ஆன்லைனில் பண்ண முடியாதவங்க அது பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபிசிக்கலாக, அதாவது பை போஸ்ட்லேயோ இல்லை ஃபிசிக்கலாகவோ அதை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் போயிட்டு அதை சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு அது மாதிரி பண்ண தெரியாமலும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் 18 கேள்வியும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கான என்ன அவங்களோட சஜஷனோ அது வந்து பை ஹேண்டில் எழுதியோ இல்லை பை போஸ்ட்லேயோ வந்து அவங்க கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் இன்னுமே நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காங்க. இந்த லெட்டரோட PDF வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து எடுத்து நீங்கள் தேவையான வந்து படித்து பார்த்துங்க. ஸோ இது 2 விஷயம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சதுனால இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். ஸோ 8வது பே கமிஷன் பற்றி வேறு எதனா அப்டேட் வருதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதை பற்றின அப்டேட் வந்து கொண்டு வருவோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கும் பென்ஷனருக்கும் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.